ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமீஸ் யுவர் மாமா பார்ட் 13 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு வந்து வான்கிட்ட யார் தூங்க போகிறா அப்படின்ட்டு ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மன் தான் வந்து நேற்று மயக்கத்தில் இருந்தா, அதனால் அத்தை நீங்கள் படுத்துருந்தீங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு அவள் தெளிவாக இருக்கா, எஞ்சி ஓனால் ஓடிடுவா, அதனால் நான் போய் பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போவான். வாயனோட அம்மாவே சும்மா இருந்திருப்பாங்க. ஆனால் ஜிம்மனோட அம்மா தான், நீ போகவே போகாத, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வெளிலவா அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 13. அம்மா ஏம்மா அப்படி பண்ணுறா, அவனோட அம்மாவே சும்மா இருக்காங்க, நீ ஏம்மா அப்படி இந்த வாரத்தை வர, நானே உன் பக்கத்தில் படுத்துக்கிறேன். டீச்சர்மேன் அவனே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கு வாங்கிக்கிட்ட போகிறேன்னு. அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம், நீ வெளில வா, இன்னைக்கு வாயின் பக்கத்தில் நான் படுத்துக்கிறேன். நீ படுத்து கிழிச்ச, அதெல்லாம் நீ ஒன்றும் படுக்க வேணாம், நானே படுத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் போகிறேன், நான் தானே கல்யாணம் படிக்க போகிறேன், என்னத்த? ஆமாண்டா, நீ தான்டா கல்யாணம் படிக்க போகிற. இதில் என்ன இருக்குது? சிம்மன் ஒழுங்கு முறையாக வெளில போயிடு அப்படின்ட்டு ஜிம்மனத்தை எல்லோரும் துரத்திட்டு இருக்காங்க. ஜிம்மன் ரூம்குள்ளே வந்துட்டான். பின்னாடியே ஜிம்மனோட அம்மாவும் வராங்க. வான் அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறா. வாங்க என்ன இன்னைக்கா நீங்கள் ரெண்டு பேரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போது ஜிம்மன் வந்து இருங்க இப்போ வானே சொல்லுவா, ஹே வான் உன் பக்கத்தில் நான் படுக்குவா எல்லாம் எங்கள் அம்மா படுக்குவாடி. என்ன சொன்னேன், காது கேட்கலையா? இன்றைக்கி நைட்டு நான் கொடுத்துங்கவா இல்லைன்னா என் அம்மாவை கொடுத்துங்கவா? உங்கள் அம்மாவே தூங்கட்டும், நீ தூங்க வேணாம், வெளில போ அப்படின்றான். ஜிம்மனுக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. அவங்க அம்மா சிரிச்சிட்டு சொல்லிட்டால போ. அம்மா அது வேன் நீ போடா அப்படின்ட்டு ஜிம்மன் அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. வானோட அம்மாவும் ஜிம்மனோட அம்மாவும் தான் இன்றைக்கி வான் பக்கத்தில் படுக்க போகிறாங்க போல். வான் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ வானோட அம்மா தான், அங்கே பாரு, தயவு செஞ்சவங்களை மன்னிக்க மாட்டியா, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏம்மா ஏன் எதுக்கு என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்க, விட்டுருங்க, நான் என்ன தான் ஆனாலும் நான் மாற மாட்டேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ இப்படியே விடுறது தான் உங்களுக்கு நல்லது. திரும்ப திரும்ப என்னை சொல்ல வைக்காதீங்க, பேச வைக்காதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க. ஏன் வயன் அப்படி என்ன பண்ணிட்டோம்? நானும் அப்படி என்னடி பண்ணிட்டோம்? உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி. அது காரணம் சுகா தான். அவங்க லவ் பண்ணாங்க, பட் ஃபேமிலி ப்ராப்ளம்னால அந்த பொண்ணு போயிட்டா. அவள் போயிட்டான்னு சுகா சோகமாக இருந்தான். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மேரேஜே பிளான் பண்ணோம். எங்களுக்குமே தெரியாது அந்த பொண்ணு திருப்பி வருவா, அது ப்ரெக்னெண்ட் ஆகிடுவான்னு தெரியாது. ஸோ அதனால தான் இப்படி பண்ணோம். நீ வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்க. இதுவே உன்னை சுகா கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அந்த பொண்ணோட நிலமை, அடுத்து நம்ம குடும்ப வாரிசோட நிலமை என்னவா இருக்கும்? அதை பற்றி யோசிக்கிற நீ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அந்த ஷூப்பு தானே தெரியும். கொஞ்சம் ஷாக் ஆகிறா. இருந்தாலும் மா நீ என்னை பெத்தவ தானே, சொல்லு, என்னை பெத்தவ தானே, ஏன்டி இப்படி கேட்குற? ஆமாண்டி. வான் ஏமா அப்படி பேசுகிற? இருங்கத்த ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்னை நீங்கள் சுகா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் நான் இவ்வளோ தூரம் கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என்னை அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னை பற்றி அவ்வளோதான் தெரியுமா நான் கேட்குறேன். அப்போது இத்தனை வருஷம், இந்த 3 வருஷமாக நீங்களாம் நினச்சிட்ருக்கிறது நான் சுகாவை கல்யாணம் படிக்க முடில, ஃபேமிலியாக சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி கோவமாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது இல்லை, நான் அதுக்கு கோவமாக இல்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள்லாம் சேர்ந்து சொல்லியிருந்தீங்கன்னா நானே புரிஞ்சிருந்திருப்பேன். எனக்கே புரிஞ்சு நானே இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு முழு மனதாக சம்மதம் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இவள் சொல்லுவாளோ சொல்ல மாட்டாளோ, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படின்ட்டு பயந்து எனக்கு நீங்கள் மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிங்க பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு கோவம். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் எனக்கு எந்த வித கோவமும் இல்லை, வருத்தமும் இல்லை. அவர் லவ் பண்ணார், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்களுக்கு இப்போ குழந்தையும் இருக்குது. அதை நினச்சி எனக்கு ஒரு துளி கூட கோவம் இல்லை. எனக்கு இருந்த கோவம் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்கிட்டயே சொல்லலை. அதுதான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ என்னை குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆளை பார்க்கல, வான் புரிஞ்சுப்பா அப்படின்ட்டு ஒருத்தருக்கு கூட தோணலைல்ல. இவ என்னத்தை புரிஞ்சுக்க போகிறா? இவ இஷ்டத்துக்கு தான் ஆடுவா, அதனால இவளை ஆஃப் பண்ணுறதுக்கு இதை தான் பண்ணணும் அப்படின்னு சேர்ந்து எல்லோரும் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் என் கோவத்துக்கான காரணம், வேறு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லை?
நல்லா புரிஞ்சு கிழிச்சிங்க அப்படின்ட்டு வாயின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்க படுத்துட்டா. இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கும் அத்தைக்கும் ஐயோ புள்ள பாவம் இதுக்கு தான் ஃபீல் பண்ணுதா அப்படின்ட்டு அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எதுவும் பண்ண முடியல. பாழுதாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இருக்குது. சரி தூங்கும் அப்படின்ட்டு எல்லோரும் தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயின் வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே கண்ணு முழிச்சிட்டா. கண்ணு முழிச்சு அங்கே சுற்றி சுற்றி பார்க்குற ஏதாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரெஸ்ட் ரூம் கிட்டலாம் வந்து பார்க்குறா, ஒன்றும் பண்ண முடியல. ரூம்குள்ளேயே இருக்க முடியல, என்ன பண்ணேன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக சிம்முன்னு கதவை திறக்கிறான். வாயினா ஐயோ இவங்கடா எனக்கு திறக்கிறான் அப்படின்ட்டு சோஃபாவில் போய் அப்படி உட்காந்துக்கிட்டா. சிம்முன்னு அப்படியே காஃபிலாம் எடுத்துகிட்டு உள்ளே வரான். இவ இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தோம். அதிசயமாக இருக்குது. என் அம்மாவும் அத்தையும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ எஞ்சி உட்காந்துருக்க. என்ன தப்பிக்கிறதுக்கு எப்படி இங்கே என்னடா வழி இருக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தியா? இல்லையே, நான் ஒன்றும் அதெல்லாம் பார்க்கலையே. எனக்கு போர் அடிச்சதுன்னு இங்கே உட்காந்துருக்கேன். சீக்கிரமாகவே எனக்கு முழிப்பு தட்டிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் இங்கே தப்பிச்சு போகிறதுக்கு எதுவும் பிளான் பண்ணல. இது என் ரூம் தான். நான் இங்கே எத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். இங்கேருந்து தப்பிச்சு போக முடியுமா முடியாதானே எனக்கு தெரியாது. மெயின் டோர் வழியாக தான் தப்பிச்சு போக முடியும், எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல வாயன், உன்னை முட்டாள்னு நினச்சேன். கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தான் பேசுகிற. சரி இந்தா காஃபி குடி. எனக்கு காஃபி வேண்டானா போடி அப்படின்ட்டு அவன் அம்மாவையும் அத்தை எழுப்பிவிட்டா. அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்ருக்கா. அவங்க பார்க்குறாங்க, டே வாயனுக்கு எங்கடா அப்படின்னா. அதான் வேணாண்ணா. டீ உனக்கு ஃபோனை பற்றி தெரியுமா இல்லையா? வான் எப்பவுமே காலைல எழுந்ததும் பால் தான் குடிப்பா, காஃபி குடிக்க மாட்டா அப்படின்ட்டு அவங்க அம்மா வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. வாயினுமே ஐயோ இது வேறு ஞாபகம் வச்சுருக்காங்க போல, அது இவன் முன்னாடி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி எப்படியும் மூச்சு மூடிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே சிம்முன்னு சிரிச்சிட்டே, என்னது 7 கழுத வயசாயிடுச்சு இன்னும் எந்திரிச்சதுலேருந்து காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது, ஆன்லி பால் தான் குடிக்கிறாள் அத்தை. ஆமாண்டா அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி தானே, உனக்கு தெரியாதா என்ன? ஐயே சரியான பால்வாடி பிள்ளையா இருக்கும் போல் இல்லை வயன். மூடு, நான் விட்டுறது கேட்டாங்களா? சரி கோப்படாத. ஏய் இந்தாடி உனக்கா நான் புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் அந்த ட்ரெஸ்லாம் தேவையில்ல, ஆல்ரெடி என் பழைய ட்ரெஸ்லாம் இருக்குது, நான் அதையே எடுத்து போட்டுப்பேன். சரிம்மா சரி. நீங்கள் ரொம்ப ரோசக்காரி தான். இது நான் எதுக்கிட்ட வந்தேன் தெரியுமா? பிருத்விக்கு இன்றைக்கி ஈவினிங் என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ். அதுவும் உனக்காண்டி நானே செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு. போட்டுக்கோ, சூப்பராக இருக்கும். நான் அந்த என்கேஜ்மெண்ட்டே அட்டன் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்து போடணும்? அட்டன் பண்ண போகிறது இல்லையா? நீ அட்டன் பண்ணுவ, நான் பண்ண வைப்பேன்டி. நீ கிளிப்ப. உன்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னால் அந்த என்கேஜ்மெண்ட்டை அட்டன் பண்ண முடியாது. நான் கீழே இறங்கி வரமாட்டேன். இந்த ரூம்குள்ளே கிடந்தாலும் கிடப்பினே தவிர்த்து நான்லாம் அதில் கலந்துக்க மாட்டேன். வாயின் ஏம்மா அப்படி பேசுகிற? பிருத்வி காண்டி நீ வரமாட்டியா? இங்கே பாருங்கள், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வாயின் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஜியா உள்ள ரூம்குள்ளே வரா. அதுவும் கூட பாப்பாவை கூட்டிகிட்டு வரா. ஸோ வாயின் பாப்பாவை பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஆசையாக அவகிட்ட போகிறா. இங்கே வா அப்படின்னு அவளை கூப்பிட்றா. அவளுமே சித்திக்கின்ட்டு பாசத்தில் போகிறா. ஜியாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான். தாங்கிட்ட தான் பேச மாட்டேங்கிறா, தான் குழந்தைக்கிட்டே பேசுகிறாளே அப்படின்ட்டு சந்தோஷமாக ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்து, டே என்னடா என்கேஜ்மெண்ட் வருவாளா மாட்டாளா? உன் தங்கச்சி தானே, ஒன்றை மாதிரி தானே இருப்பா, வரமாட்டேன்ட்டா. வரவே மாட்டேன்ட்டாளா? வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டா. அப்புறம் என்ன பண்ணுறது? கவலைப்படாத, என்கிட்ட பிளான் இருக்குது. நிஜமாவா ஜிமன், உன்கிட்ட பிளான் இருக்கா? ஐயா யாரும் தெரியும்ல, ஸ்கெட்ச் போட்டால் தப்பவே தப்பாது. நிறைய பிளான் இருக்கு. உன் தங்கச்சி வருவா, வர வைப்பேன். வந்தா சரிடா, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. உடனே ஜிம்முன் அங்கே பாரு உன் தங்கச்சியா, உன் குழந்தைய மட்டும் நல்லா கொஞ்சிறா, இதே மாதிரி நான் அவளை கொஞ்சினா ஊகிட்டு போகிறா. டீ அவள் என் தங்கச்சிட்டா, என்கிட்ட இப்படி பேசுவியா? பரவாயில்ல விடு அப்படின்ட்டு ஜிம்முன் அப்படியே வாயன் குழந்தைய கொஞ்சிறதான் பார்த்துட்டு இருக்கான். வாயனுக்கா பாப்பா விட மனசே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டே இருக்கா. ஜியா உடனே வாயன்கிட்ட வாயன் காஃபி குடிச்சிட்டேடி? பாப்பா உனக்கு சித்தி நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கவா அப்படின்ட்டு பாப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காளே தவிர்த்து ஜியா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. மூஞ்ச கூட காட்டலை. ஜியாவை பார்க்க கூட மாட்டேங்கிறா. ஜியாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீ என்கிட்ட பேச மாட்டியாடி? இப்படியே தான் இருக்க போறியா என்கிட்ட பேசாமல்? கேட்குறேன்ல பதில் சொல்லு. என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டியா?
வயன் வயன் முண்டை தான். என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டியா என்ன? நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ ஏடி பாப்பாவுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேச மாட்டியா அப்படின்ட்டு ஜியா பாட்டு கேட்டுட்ருக்க. வானா திரும்பி கூட பார்க்கல. அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன் வான் இப்படி பண்ணுறா ஜியா கிட்ட மட்டும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜியா வந்து வான் ஏன்டி இப்படி பேச மாட்டேங்கிற, என்னை பாரு பாரு அப்படின்ட்டு வானை போட்டு குளிக்க எடுக்கிறா. இருந்தாலும் வான் வந்து ஜியாவை திரும்பி கூட பார்க்கல, பேசவும் இல்லை. அவள் பாட்டுக்கு குழந்தைய ஜியா கையில் கொடுத்துட்டு அப்படியே இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. அதுவும் உட்காந்து அவள் சும்மாலாம் உட்காரல, அவளுக்கு அழுகையாக தான் வருது. அவளும் ரெஸ்ட் ரூம்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இங்கே வெளில ஜியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஜிம்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஐய ம் உங்கள் அக்கா தங்கச்சி பாசத்து போராட்டத்துக்குள்ளே நான் வந்து மாட்டிக்கிட்டேனே, இரு தேங்காய் அமுச்சு விட்றேன், அவன் தான் ஒன்று சரிப்படுத்துவா அப்படின்ட்டு அத்தையும் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு நீங்களே எதுக்கு இங்கே உட்காந்து உட்காரச்சிட்டு இருக்கீங்க, அழுகாதீங்க வெளில வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் வெளில கூப்பிட்டு போயிட்டு தேங்காய் கூப்பிட்டு உன் பொண்டாட்டி உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கா, தூக்கிட்டு வா அப்படின்றான். அவனும் எதுக்குடா வான் எதாவது சொல்லிட்டாளா, வான் எதுவுமே சொல்ல அதான் அழுகிறா அப்படின்றான். உடனே அவனும் உள்ளே வந்து ஜியாவையும் பாப்பாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அவன் மறுபடியும் ஜிம்னை பார்த்து டே வாள் பாத்ரூம்குள்ளே அழுகிறா, அவளை போய் சமாதானப்படுத்த சொல்லிட்டு போகிறான். ஜிம்னும் ஏன் ஆள் அழுகிறாளா தெரியுமே, இப்போ சமாதானப்படுத்துகிறா அப்படின்ட்டு ரூம்குள்ளே வந்து அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டான். வான்னு எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி வெளில வரா. அதுவும் நல்லா கண் தொடச்சிட்டே வரா. அப்படியே ஜிம்முன் பெட்டுக்கு மேலே படுத்துட்டு வாடி தங்கம் வா, இப்போ தான் வேறு தோணுச்சா, ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வெளில போந்துச்சு போ, போக முடியாது என்ன பண்ணுவ, சும்மா நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, இரிட்டேட் பண்ணாத போ. நீ எதுக்கு ஜியாட்ட பேச மாட்டேங்கிற, நான் பேசினா என்ன பேசட்ட உனக்கு என்ன, இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்டுட்ருக்க, பேசாமல் இரு. ஆஹா அவள் அழுகிறாடி, உனக்கு அழைச்சா பாவம் இல்லையா, அவன் அக்கா தானே, எனக்கே அவள் அழுகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் குழந்தை மட்டும் கொஞ்சம் தெரியுது, அவகிட்ட பேச மாட்டியா, நீங்களாம் பண்ணுறதுக்கு அந்த பச்சை குழந்தை என்னடா பண்ணோம், நான் எதுக்கிட்ட அதை கொஞ்சாமல் இருக்கணும், அதுக்கு நான் சித்திமா வேணும், நான் கொஞ்சம் உனக்கு என்ன சித்தி வேணுமா, எந்த முறையில் நீ சித்தி, அது என்னோட சொல்லு, என் அக்கா பொண்ணுன்னு சொல்லு, வாய் வராதுல்ல, சொல்ல வராதுல்ல, சும்மா வாயை மூடு, நீ வாயை மூடு முதல்ல, நீ தான் வாயன், நீ தான் எல்லாத்தையும் பெருசாக எடுத்துகிட்ருக்க, ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. எது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிற, எதடா ஸ்டாப் பண்ணு சொல்லிகிட்டு இருக்க, எல்லாத்தையும் பண்ணுடி, ஃபஸ்ட்டு உன் ஈகோவை ஸ்டாப் பண்ணு, திமிரு எல்லாமே திமிரு, நீ இப்படி வந்து நிற்கிறனா அது காரணம் உன் திமிரு தான், ஈகோ தான். என்ன ஈகோ சொல்லு நீ, நான் அப்படி என்ன பண்ணேன், ஏ பழசே திரும்ப திரும்ப குடையாத, தெரியும் உன்கிட்ட சொல்லாமல் பண்ணது தப்பு தான், அது குடும்பமாக சேர்ந்து உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கற கூட தயாராக இருக்காங்க, திரும்ப நீ ஈகோ பிடிச்சி ஆடுவேன்னா அதுக்கு ரெடி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். எப்போ பாரு நானும் பார்த்துட்டு எல்லோரும் வந்து சாரி கேட்குறாங்கல்ல, கொஞ்சமாக மதிக்கிறே நீயே, அவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க, ஓவரா போகிறவன், எனக்கே கோவம் வருது, எனக்கு வெறுக்க வச்சிடாத உன்னை, நீ என்ன பண்ணாலும் உன்னை வெறுக்க மாட்டா அது ஒரு விஷயம், இருந்தாலும் எல்லாம் ஒரு லிமிட் தான் நான் சொல்கிறேன். 3 வருஷமாக உன்னை தேடி பைத்தியக்கார மாதிரி எல்லோரும் சுற்றிருக்காங்க, இந்த பாரு நோட்டீஸ் அப்படின்ட்டு இவ்வளோ காரணம் சொல்லி நோட்டீஸு, நியூஸ் பேப்பர் ஆடு, டிவியில் ஆடு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் இப்படி தூக்கி போடுறான். வாயின்னு ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்குறான். அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்ருக்கா. அவன் அதுக்கு மேலே கத்துறான், நான் பைத்தியக்காரன் மாதிரி ஏர்போர்ட்டாக போய் எத்தனை ஃப்ளைட் ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா, எத்தனை வாட்டி யூகே வந்திருப்பேன் தெரியுமா, உன்னை தேடி இருப்பேன் தெரியுமா, ஆனால் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் நீ எங்களை யாரையுமே பற்றி நினைக்கல பயன், யார் சொன்னா நினைக்கலான்னு, உங்களை பற்றி நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். நான் என்ன தான் உங்கள் மேலே கோவப்பட்டாலும் நீங்கள் என் ஃபேமிலி தான், அதுக்குன்னு உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்கும், உங்களை வெறுத்துருவேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை சிம்மன். நீ ஏன் வாய்க்கு வந்ததாக பேசிகிட்டு இருக்காத, எனக்கு வலிக்குதில்ல, அவ்வளோ வலி எனக்கு இருக்குது. நான் உங்களை வெறுத்துட்டு நான் இல்லாமல் நீங்கள் இருக்கிறத வழியை விட நீங்கள் எனக்கு கொடுத்த வழி எவ்வளோ இருது தெரியுமா. நான் இல்லைனாலும் உனக்கு இங்கே ஆதரவும் அம்மா அப்பா இல்லை ஏன் அம்மா அப்பா இருக்காங்க, ஆனால் எனக்கு அங்கே யார் இருந்தா சொல்லு, யார் இருந்தா, யாருமே இல்லை. நான் தனியாக ஆறுதலுக்கு ஒருத்தர் கூட இல்லாமல் தனியாக இவ்வளோ தூரம் வந்தேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். இது கஷ்டப்பட்டது எதுக்கு, உங்கள் எல்லார் முன்னாடியும் என்னால் என்ன முடியும், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி தான் இது எல்லாத்தையும் பண்ணேன்.
சுயநலவாதி தான், ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணா பொறுத்துட்டு அமைதியா இருக்க சொல்றியா என்னைய? எவ்வளோதான் தாங்க சொல்ற? சின்ன வயசில் உன்னால் என்னை ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சாங்க. 8 வருஷம் யாருமே இல்லாமல் தனியாக இருந்து படிச்சுட்டு வந்தேன். உங்கள் யாரையும் நேரில் கூட பார்க்கல, வீடியோ கால்லையும் பேசல. தனியாக ஒத்தாளாக இருந்து என்னோடய ஸ்கூல் அண்ட் என்னோடய கிராஜுவேஷன் எல்லாத்தையும் முடித்தேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லோரும் பேரண்ட்ஸோடு வருவாங்க, கிராஜுவேஷனுக்கும் பேரண்ட்ஸோடு வருவாங்க. ஆனால் நான் என் பேரண்ட்ஸ் யாரையும் கூட்டிகிட்டே வரல. நான் மட்டும் தனியாக போய் நிற்பேன். என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் எனக்காண்டி சப்போர்ட்டாக வருவாங்க. இப்போ எனக்கு அதான் பண்ணாங்க. நீங்கள் யாருமே எனக்கு எப்பயுமே வந்ததில்லை. அப்போ எனக்கு வெறுப்பு இருக்குமா இருக்காதா? நீங்கள் எல்லாருமே சரி, நீங்களாக தான் பார்க்குறீங்க, என்ன யாருமே பார்க்கலையே, அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வான் அப்படியே ஃபீல் பண்ணி பேசுகிறா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?